நைட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சு படுத்த மாதிரியே ஏர்லி மார்னிங் எந்திரிச்சாச்சு. என்ன ஒரு விஷயம் நான் பண்ண மறந்துட்டேன் அப்படின்னா, எந்திரிச்சோடனே எடுக்கிற வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணாம விட்டுட்டேன். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பிரம்மபூத்த பூஜைலாம் பண்ணதுக்கப்புறம் தான் நான் பார்க்குறேன், ஐயையோ! இன்றைக்கி நம்ம ஏர்லி மார்னிங் எடுக்கிற அந்த ஷூட்டை வந்து நம்ம அந்த கிளிப்பிங்கை வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு. ஏப்ரல் 1 வந்து சூப்பராக வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாராச்சும் ஏமாத்துறதுக்கு பதிலாக நம்மளே ஏமாந்தது அப்படின்றது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்துச்சு. பட் ஓகே, இது ஒரு சின்ன விஷயந்தான், அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எப்பயும் போல் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு டூ 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 3 டேஸாக வந்து நான் சிஏ வந்து எழுதாமல் ஒரு பேக்கப் பெண்டிங் இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் சரி ஓகே ஃபஸ்ட்டு சிஏ எழுதி முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 நாளைக்குரிய சிஏ வந்து சஞ்சு சார் அப்லோட் பண்ணியிருந்தாரு. நான் வந்து ஒவ்வொரு வீடியோவாக 3 நாளைக்குரியதை வந்து டக்குன்னு ஒன் பை ஒரு வீடியோ வந்து நமக்கு வந்து ஒரு 25 மினிட்ஸ் to 30 மினிட்ஸ்க்குள்ளே இருக்கும். அதை நம்ம ஹேண்ட் ரிட்டனாக எழுதுறதுக்கு கொஞ்சம் அதை விட இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் டைம் எடுக்கும். அதோடு நான் உட்காந்து எழுதி 3 வீடியோவுமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஒரு கட்டத்தில் வந்து எப்பயும் வரும் இல்லையா தூக்கம், அதே மாதிரியே இன்றைக்கும் தூக்கம் வந்துச்சு. ஆனால் நான் வந்து படிக்கலை. ஏன்னா போன வீடியோவில் நம்ம அப்படி தான் லைட்டாக கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னு நம்ம படுத்தது வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 to 17 மினிட்ஸ் கிட்ட வந்து நமக்கு டைம் வேஸ்டேஜ் ஆகிடுச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன், தண்ணி நிறைய குடிச்சிட்டே இருந்தேன். நான் தூங்கவே இல்லை. தூக்கம் வர மாதிரி இருந்துச்சுன்னா போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு மூஞ்சி கழுவிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு அப்போலாம் தூக்கம் வந்த மாதிரி தெரியல. அதோட 6:30 ஆகிடுச்சு. 4:15க்கு உட்காந்தது 6:30 வரைக்கும் நான் அந்த செஷனை வந்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து எப்பயும் போல் நம்ம மார்னிங் வாக்கிங் நம்ம மேலே போகணுன்னு நினச்சிருக்கோம் இல்லையா, அதேமாரி மேலே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, ஒன் சைடு ரொம்ப பிரைட்டாக செம்மையாக இருக்குது, அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அதர் சைடு அதோட ஆப்போசிட் சைடு பார்த்திங்கன்னா அப்படியே டார்க்காக இருந்துச்சு. நேற்று நியூஸில் சொல்லியிருந்தாங்க, இந்த சவுத் சைட்லாம் வந்து மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு. ஸோ அது பார்த்துட்டு இருக்கும்போதே சீக்கிரமாக ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு குளித்ததுனால என்னன்னு தெரில, லைட்டாக பசிச்சிச்சு. ஸோ நான் வீட்டிலேருந்து வரும்போதே வந்து சும்மா 2 டேட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ அதை வாயில் போட்டுட்டு அப்படியே சும்மா சின்னதாக வாக்கிங் 8 வாக் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணேன். இது ஆல்ரெடி நான் ப்ரெக்னென்சி டயத்தில் பண்ணியிருக்கேன். ஸோ அது பண்ணுறது நல்லது அப்படின்னு நான் உடம்புக்கு நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால் நான் அதான் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம ரொட்டீன் வந்து செட் பண்ணி நம்ம கொண்டு போகிறதுனால டே செகண்டு தான், அப்படி இருந்தாலுமே வந்து நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே அப்படின்னு நம்ம அதுக்காண்டி வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஒரு விஷயத்துக்காண்டி நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் படிக்கிறதுல கொஞ்சம் ஒரு 1 to 3 பாயிண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கேன். ஆனால் நான் அதை வந்து டெவலப் பண்ணணும். இன்னும் வந்து ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அதில் செலுத்தணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வாக்கிங் போனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தியானம் மெடிடேஷன் மாதிரி பண்ணேன். நல்லாயிருக்கும் அது பண்ணுனா எனக்கு. ஸோ அதையும் பண்ணி முடிச்சுட்டு கீழே வந்தாச்சு. கீழே வந்துட்டு ஒரு செஷன் பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா நம்ம குட்டி சாரும் சரி பெரிய சாரும் சரி எந்திரிச்சிட்டதுனால நான் அந்த செஷனை இதோட முடிக்கிறேன். ஸோ அனதர் எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ. Bye.